எங்கே கிளம்பிட்டீங்க காலையில்? பெருமாள் கோவில். பெருமாள் கோவில் கிளம்பிட்டீங்களா? நேராக போயிட்டாரு, வரல, நேராக போயிட்டாரு. இல்லையா, அவர் அங்கே போயிட்டு இருக்காரு. அவரை பார்த்தா பாலாஜி சாமி. நானும் உண்மையால தான் இங்கே இருக்காரு போலதுன்னு நினச்சேன். அங்கே போயிட்டு தான் இங்கே வரீங்களா? கூப்பிட்டு வரேன் தானே ஃபஸ்ட்டு. அங்கே மாநில அதெல்லாம் பார்த்துட்டு நவகிரகம் இதெல்லாம் சுற்றிட்டு அடுத்த சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு போவாங்க. சொல்கிறாரு இந்த கோயில்லையா? இந்த கோயிலில் அவன் சொன்னால நிறைய பேர் கல்யாணம் ஆனது இங்கே தான் வச்சாங்க. பட்டடி முடியல நீங்கள்? பட்டை நல்லா இருக்கும். ஐயா அச்சு அடிக்கிறவங்க என்னம்மா தெய்வமா? சாமியை பார்த்துட்டு போயிட்டு. இது சிவன் கோயில் பக்கத்தில். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பெருமாள் கோயில். உள்ளே வந்து சாமியெல்லாம் எடுக்க முடியாது, கோயிலை சுற்றி மட்டும் எடுக்கும். நல்லா இதெல்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோவில்லாம் சித்தூரில் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா கோயிலுமே. என்னாச்சு? என்னாச்சு? சென்னை தான் வந்துருவா. அப்படியா? தெலுங்கு பேசுறது, நான் சென்னை தான் பேச தமிழ். என்ன சாமிமா? எதுவாமா? சிவன் தான். சிவன் சிவன் பார்வதி. பவன்குமார். சனிக்கிழமை இங்கே சுற்றிட்டு தான் அங்கே போவாராம். அப்போ தான் பழம்லாம் இருக்குது. என்ன கையில் பிரசாதம் விட்டா பல பூவை கொடுத்துக்கிறாங்க. பாருங்க தேவமா அங்கே போய் டீ ஷாப் சித்ரா காஃபி போகிறோம். இந்த பக்கம் யார் பாப்பா? நவகிரகெல்லாம் சுத்துறாரு அவரு. உட்காந்துட்டு இருக்கேன். என்ன 3 சுற்று 9 சுற்றலாம் சுற்றலையா? தெய்வம் ஒன்றும் சுற்றின்னு இருக்கிறாங்களா? வந்துட்டாங்களா? வராங்க 2 பேரும். உங்கள் அம்மாவிட்ட தூங்குவாங்க. உங்கள் அம்மாவிட்ட தூங்குவாங்க. பொங்கல் சாப்பிட்டாங்களே. 9 சுற்று சுற்றுறீங்களா? 9 சுற்று சுற்றினா இருக்கு. வெள்ளூட்டி என்ன வரும்? வரா வைக்கிறது வரா 9 சுற்று சுற்றுறீங்களா? 9 சுற்று மயக்கம் கரெக்டாக அங்கே போய் 9 சுற்றுல மயக்கம் வந்துடும். அவங்க 31.
அவங்க வரல உள்ள பின்னாடி தான் சுத்தினேன். ஆனா நான் சாமி தான் வேண்டிட்டு போகலாமா சித்ரா காஃபிக்கு? அங்கே போகிறீங்களா? இல்லை அவ்வளோதான். அதே அவ சொன்னா இது முடிச்சிட்டு இதோட நம்ம வீட்டுக்கு அந்த சனீஸ்வரன் இட்டுன்னு வராங்க, அந்த கோயில் பெருமாளை பார்த்துட்டு வா அப்படின்னா சரின்னா அதுலேருந்து நான் போகலாம். அதே மாதிரி அங்கே நம்ம நாகலிங்க கோயில் தரணி கல்யாணாச்சியா அங்கே எல்லாத்தையும் சுற்றிட்டு அந்த சனீஸ்வரன் சுற்றிட்டு பெருமாள் அங்கே இருக்கல இது இருக்கா பார்த்துட்டு வீட்டுக்கு வண்டி எடுத்துன்னு வருவேன். இதனால சாப்பிடுங்க சாப்பிடுவீங்க சாப்பிட்றேன்னா அது அந்த காலம் இப்போ கிடையாது. சாப்பிடுவீங்க மதியானத்துக்கு எட்டு வச்சு சாப்பிடுவீங்க. நான் சொல்கிறேன் நான் அந்த காலம் இப்போல்லாம் கிடையாது. ஒன்ஸ் ஒரு தடவை சாப்பிட்டுட்டோமா திருப்பி உட்காந்து சாப்பிடுவேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணுவானா வெயில் இன்னைக்கு பொறுத்துது. சாப்பிடுவோம் மம்மி. இப்போ வந்து முடியல வழி சொல்றாங்க. எங்க இந்த ரோட்ல போயிடுங்க. ஆமா ஆமா மார்க்கெட் அது போக முடியாது. நம்ம துணி எடுத்துன்னு வந்தா அப்படியே துணி மாத்து துணி எடுத்துன்னு மாத்துங்க. ஐயோ நீ எதனா வச்சுக்க. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி தான் பூரி சுட்டு வச்சதுல அப்போ வாங்கி அந்த பூரி எல்லாம் சுட்டு வச்சுருக்கேன். பாட முடியல பிக் பாஸ் தான் பார்த்துட்டு இருப்போம். கண்ணம்மா திருப்பதி இங்க இருந்து நடந்து போறாராம். யாரு? அவர்தான். திருப்பதி இந்த டிவில அதான் ராசி பலன் சொல்லிட்டாங்களா, அது பக்கம் வந்து கேவரர் ராசி பலன் அவருக்கு என்ன இருக்கு அதான் நம்ம அதெல்லாம் நம்பியே இருக்கக்கூடாது. என்ன ராசி அவங்க? கும்ப ராசி. இல்ல இது கும்பராசி விட ஏப்ராசி அது ஒரு ராசி வித்தியாசமானவங்களுக்கு அதுதான். அப்புறம் பாருங்க என் வீட்டுக்காரர் ஆகாயத்திலேயே பறப்பாரு. பாதசரி போயிட்டு போயிட்டு ஆகாயத்திலேயே பறப்பாரு. இந்த கையால வந்து அந்த கையால வந்து அந்த ராசி எல்லாம் வளர்ப்பாரு. அது நம்பியெல்லாம் இருக்கக்கூடாது. நடக்குது நடக்குது அவன் வந்து தடுத்து போப்பானா? காலைல போங்க 6 மணி கிளம்புங்க. இவரு தான் இதுக்கு ஜாலியா சுத்திட்டு அப்புறம் எப்போ நம்ம டைம் கிடைக்குதோ வர போறீங்க. கல்யாணத்துல பிஸியா இருப்பீங்க. இந்த 3 மாசம் பத்திரிகைக்காரவங்களாம் பார்ப்பாங்க. நீ பார்க்க மாட்டியா? நான் பார்க்க மாட்டேன், அவங்க வந்து பார்க்கட்டும். ஏமா இது சரி பத்திரிக்கை கொடுத்து எல்லாருமே வாங்க. அப்படியே தான் அதுல ரத்னா ரத்னா வீடியோ போட்டு நான் கொண்டியமா தலைக்காணி வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் எடுத்தாடி வகாண்டம் தானே. அதான் இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அது நான் உண்மையே எல்லாம் நீ இதெல்லாம் அவங்களுக்கு பொழுதே போலியா? அவங்களுக்கு தெரியுமா? சொல்லுமா கோயில போனாரு பாரு. ஒரு கோயில ஐட்டம் போனப்போ இங்க பாருங்க அது சொல்றது கேளுங்களேன். சொல்லுங்களேன். டான்ஸ் ஆடியா? போட்டுருக்காரு எனக்கு காட்டவே இல்லையே. சும்மா போடுறா. அதுதான் சூப்பர். சாப்பிட்ட அப்புறம் காட்ட சொல்லுது. ஆமா கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு கிளம்புறோம். கிளம்புற நேரத்தில் அதிர்ஷ்டம் நல்லா பெருசாக இருந்துச்சு. பொட்டு சூப்பராக இருக்குது. 12 ரூபாய் நல்லா இருக்கு.
ஒரு அதிர்ஷ்டம், பெரிய அதிர்ஷ்டம். அப்போ மேக்ஸுக்கும் பென்னிக்கும் பிரியாணி வாங்கினுங்கிறாரு மாமா. பாவம் பசியில் இருப்பாங்க 2 பேரும், அதனால தனித்தனியாக அவங்களுக்கு பிரியாணி வாங்கிட்டு இருக்காரு. நாங்களும் அந்த பயணம் முடிஞ்சிச்சு, எல்லாம் ஹாப்பியாக இருந்து ஹாப்பியாக கிளம்புறோம், வீட்டுக்கு போகிறோம் இதோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.